रहमतुल्लाहि ताला बरकातुहु नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अज़ीम फ़िल क़ुरानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या बुनय्य अक़िमिस सलात वअमुर बिल मअरूफ़ वन्हा अनिल मुनकर ஸதகல்லாஹுல் அலியில் அலீம். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு நம்முடைய தொழுகையை அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு நின்று வழங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் நிறைவாக செய்வதற்கும் பாவமான காரியங்களை விட்டு முழுமையான முறையில் தவிர்ந்து கொள்வதற்கும் உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எந்த வாழ்க்கையை பொருந்தி கொள்ள வாழ்க்கையை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கி அருள் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்புடைய நாம் பேசிக்கிட்டு வர்றோம். ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு டோரை திறந்து விடுங்க. தன்னுடைய மகனாருக்கு தொடர்புடையா 4 உபதேசங்கள், நிறைய உபதேசங்கள் செய்கிறாங்க. அதில் இந்த 4 உபதேசங்களும் தொடர்புடையாக செய்கிறாங்க. அதில் ஒன்று ஆரம்பத்தில் சொன்னோம், அகிமி ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுங்கள், நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரான்ல ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்கிறாங்க. இரண்டாவதாக ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு செய்யக்கூடிய உபதேசம் யஅ்முரு பில் மஅரூஃப் வஅ்முர் பில் மஅரூஃப், நீங்கள் நன்மை ஏவுங்கள் என்பதாக, நல்லதை ஏவுங்கள் என்பதாக ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு சொன்னாங்க. மூன்றாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது வன்ஹா அனில் முன்கர், பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்பது ஒருபுறம் அதிகமாக இருந்தாலும், அதை தாண்டி நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்பது ரொம்ப அதிகமாக குறைஞ்சு போச்சு. நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்பது ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாவுக்கு நுபுவத்து கிடைக்குது, ரசூலுல்லாவுக்கு நபிப்பட்டம் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய வஹி ஹிரா குகையில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தியாக நமக்கு தெரியும். உடனே அவங்களுக்கு குளிர் ஜுரம் வந்துடுது. ரசூலுல்லா வீட்டுக்கு வர்றாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான போர்வை போத்தி விட்டு தன்னுடைய மடியில் படுக்க வச்சு, நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நீங்கள் யாருக்கு எந்த துரோகம் செஞ்சவும் கிடையாது, நீங்கள் யாருடைய வாழ்க்கையும் அபகரிச்சவும் கிடையாது அப்படிங்கிற நீண்ட செய்தி என்ன செய்கிறாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹ் தன்னுடைய கணவருக்கு சொல்லி ஆறுதல்படுத்துகிறாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அப்போ ஒரு வாசகத்தை இறக்கி வைக்கிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்திருப்பவரே, உமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவு நேரங்களில், அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து அல்லாஹ்வை துதிபாடுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்றான். மற்றொரு வசனத்துல யா அய்யுஹல் முத்தஸிர், அதற்கும் அதே அர்த்தம் தான், போர்வை போர்த்திருப்பவரே, கும் ஃபஅந்திர், 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். கும் ஃபஅந்திர், நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க, ஃபஅந்திர், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல முதல் வசனமாக இருக்கக்கூடிய சூரத்துல் இக்ரா, சூரத்து அலக்கு சூறால இக்ரா என்ற வசனத்தை அல்லாஹ் தொடர்புடைய சொல்லி முடிச்ச பின்னாடி அடுத்ததா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, மக்களுக்கு என்ன போதிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். கும் ஃபஅந்திர், தொழுகை நிலைநாட்டுங்க, ஃபஅந்திர், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. இந்த விஷயம்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் கட்டளை. தொழுகை என்பது மிக முக்கியமான கடமை. அதற்கு அடுத்தபட்சமா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவங்கள் தவிர்ந்து கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். அந்த விஷயம்தான் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி உள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஒரு இடைப்பட்ட ஒரு 600 வருட காலகட்டங்கள். அந்த வருஷத்துல தான் எந்த நபியுமே அல்லாஹ் அனுப்புனன்னு அல்லாஹ் சொல்றான்.
லா நபியுன், எந்த நபியுமே கிடையாது, எந்த ரசூலுமே கிடையாது. அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஏராளமான அனாச்சாரங்கள் நிறைந்து காணப்பட்டுச்சு. அதிகமான விபச்சாரங்கள், அதிகமான மது, அதிகமான போதை, இப்படி எல்லா விதமான பாவங்களும் குமிஞ்சு கடந்துச்சு. ரசூலுல்லா நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னாடி ரசூலுல்லாவுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லா பிறந்துட்டாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யல, அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்கல. அப்போ ஒரு முற்றத்தில் இந்த முன்னாடி சந்தில் உட்காந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கள, அது மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு 3 பேர் பேசுறாங்க. அதில் ஒரு நபர் சொல்றாரு, தான் செஞ்ச விபச்சாரத்தை பெருமையா பேசி சொல்றாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தான் செய்யக்கூடிய பாவம் என்றே தெரியாத அளவுக்கு, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரி தூசி தட்டி விட்டு போறோம்ல, அப்படி அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பொண்ணு ரோட்ல வந்துச்சு, அந்த பொண்ணுகிட்ட என்ன செஞ்சேன், அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா பிடிச்சி விபச்சாரம் செஞ்சேன், பலாத்காரம் செஞ்சேன், துடிக்க செஞ்சேன் அப்படின்னு செய்யறாரு. ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா பெருமை அடிச்சு தன்னுடைய தோழர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது என்ன பிரமாதம், நான் என்ன திரும்ப செஞ்சேன், ஒரு வயிற்று புள்ள சூழி அந்த பிள்ளைய பெத்தெடுத்து ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. வந்துக்கிட்டு இருக்கும்போது பச்சை உடம்பு தான், புள்ள பிறந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பிள்ளை இடத்துல, ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை இடத்துல என்ன செஞ்சேன், கதற அந்த பிள்ளையினுடைய உடல் சோர்வு மாறுவதற்கு முன்பு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நாவுகள் தடிச்சு போகுது, ரொம்ப கவலையா இருக்குது. கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய காதுகள் எல்லாம் கூசக்கூடிய நிலைமை, மனதினுடைய சஞ்சலத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில அவர் சொல்றாரு, அந்த பச்சை உடம்புக்காரிய துடிக்க விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்றாரு. அல்லாஹு அக்பர். இது 2வது நபர். 3வது நபர் சொல்றாரு, இது என்ன பிரமாதம், இது என்ன பெரிய விஷயமா, நான் என்னை பெற்றெடுத்த தாயோடே நான் உடல் உறவு கொண்டேன்னு சொல்றார். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட ஒரு கொடூர குணம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. பெற்ற எடுத்த தாய், அந்த தாய்க்கு நிகர் வேறு யாராலும் வர முடியாது. அந்த தாயினுடைய அன்பு பாசம் அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட தாயை பார்க்கக்கூடிய நம் கண், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயத்தை நீங்க பார்த்தாலே நன்மை கிடைக்கும். ஒன்று அருள்மறையாம் திருக்குரானை பார்த்தாலே நன்மை, அல்லாஹ்வுடைய காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இறை கடமையாக நிறைவேற்றக்கூடிய ஹஜ் உம்ராவை நிறைவேற்றக்கூடிய காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை. 3வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய பெற்றோரை முகமலர்ச்சியோடு கண்கொண்டு பார்க்கக்கூடிய அந்த பார்வை, ஹஜ்ஜையும் உம்ராவையும் மக்பூலான ஹஜ் உம்ரா செய்த பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் மிகப்பெரிய பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, 10 மாதம் தன்னுடைய எல்லா வலிகளையும் பொறுத்து கொண்டு, எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டு இந்த பிள்ளையை சுமந்தெடுத்த அந்த தாயினுடைய வலியை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், வஹனன் அலா வஹனின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், சிரமத்திற்கு மேல் சிரமம். இது நான் சொல்லல, நீங்க சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் லுக்மான்ல. அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட தாயிடத்திலே உறவு கொண்ட அந்த தியாகி என்ன சொல்றாரு, என் தாயிட்டே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விபச்சாரம் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா என்று பெருமை பேசக்கூடிய ஒரு நிலைமை. அல்லாஹு அக்பர். காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் வருவதற்கு அந்த இடைப்பட்ட காலத்துல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபர் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதனால பாவங்கள் நிறைந்து போயிருச்சு. ரசூலுல்லாஹ் வந்த பின்னாடி அல்லாஹ் அக்பர், எல்லா விதமான பாவங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலியமாக மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் குறைந்து போகின்றது. குறைஞ்சு போயிருச்சுன்னு நினைச்சோம், ஆனால் சமீப காலங்களில் இது நிறைவாக காணப்படுது. நம்ம பேப்பர்களில் செய்திகளில் முந்தி பார்த்துருக்கலாம், எங்கேயோ விபச்சாரம் நடக்கும், அதாவது 4 பேர் 5 பேர் கூட்டு பாலியல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கேயோ போதை மருந்து கடத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கேயோ திருட்டு வேலைகள் கொலை கும்பல் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பயும் தான் பார்க்குறோம், ஆனால் பார்க்கக்கூடிய அந்த நபர்கள், செய்த நபர்களில் 4 பேரில் 2 பேர் முஸ்லீம்களாகவே இருக்கிறாங்க. 2ல் 5 பேரில் ஒரு ஆளாவது முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நம்ம செய்திகளில் பார்க்கிறோம். போதைக்கு அடிமையான சமூகமாக நம்முடைய சமூகம் நிறைந்து காணப்படுது. நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, ஈமான் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. நம்முடைய பிள்ளைகளிடத்துல மார்க்கத்தை பத்தி தெளிவான முறையில் சொல்லாத காரணம் தான் இது.
மார்க்கத்தை ஒரு சரியான முறையில் நம்முடைய பிள்ளைகள் எத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா அந்த பிள்ளைகள் ஷரியத்தின் முறைப்படி வந்திருக்கும். மார்க்கத்தை சரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்காத காரணம் நம்ம இடத்துல மார்க்கம் சரியான முறையில் இல்லை. நம்ம இடத்துல சரியான மார்க்கம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்துல சரியான மார்க்கம் வந்துடும். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பாவத்தை பார்த்தா என்ன செய்யுங்க? கையால தடுங்க, நாவால சொல்லுங்க. அதுவும் முடியலையா, உங்களுடைய உள்ளத்தில் நினைங்க, இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறாங்களே யா அல்லாஹ், அவள் ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், எங்களையும் அதை விட்ட பாவத்தை விட்டு பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்து அருள் புரியா என்று நீங்கள் மனதிலாவது எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏனென்று சொன்னால் நன்மை எத்தி வைக்கக்கூடிய காலம், பாவமான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய காலம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான், சிறந்த உம்மத்து என்று பேறு பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த சிறந்த உம்மத்தினுடைய பட்டியை தூக்கி தூர வீசிவிட்டு இருக்கக்கூடிய மோசமான உம்மத்திலேயே மோசமான உம்மத்து நம்முடைய உம்மத்து தான் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டு விடுமோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுது. அந்த அளவுக்கு பாவங்கள் நிறைந்து காணப்படுது. சமுதாயத்துல பார்க்கும் பொழுது பக்கத்து ஊர்களில் அல்லாஹ் அக்பர், ஒண்ணுமில்லாத சாதாரண விஷயத்து கூட போதையினுடைய அடிமையின் காரணமாக கொலைகள் கொள்ளைகள் நிறைய காணப்படுது. ஏன்டா கொலை செஞ்ச? என்னுடைய போதைக்காக என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு காசு பணம் கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இளைஞர்களுடைய அந்த போதையினுடைய வசனங்கள் நிறைந்து காணப்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இது போன்ற இந்த மோசமான நிலைகளிட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய சமுதாய மக்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எல்லா விதமான போதை பொருட்கள் அப்படின்னு இது போன்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டத்தினுடைய பாவமான காரியங்களை விட்டும் நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய வீட்டு பெண்களையும் நம்முடைய வீட்டு ஆண்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய ஷரியத் சட்டங்களை பேணி பாதுகாத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை பொருந்திக் கொள்வார்களோ, எந்த விஷயத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் செய்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் பெற்று இந்த உலகத்திலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஈமானில் உறுதியான ஈமான் என்று சொல்லக்கூடிய ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல உறுதியான ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய செயல்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 விஷயங்கள் கடைபிடிங்கள் சொன்னாங்கள். முதல் விஷயம், நீ உங்களுடைய தொழுகை சரிவர நிலைநாட்டுவது. 2வது விஷயம் நன்மை ஏவுவது. 3வது விஷயம் பாவமானவற்றை தவிர்த்து கொள்வது. 4வது விஷயம் வஸ்பிர் அலா மா அஸாபக், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் பொறுமை காத்து தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ் மீது முழுமையான ஈமான் கொண்ட நிலையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி நமக்கு தான் என்று உறுதியான முறையில் நம்ம என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ் நமக்கு டிக்ளேர் செஞ்சிருவான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முழுமையான முறையில் உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரசூல் பொருத்தமிட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.